குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து அடிக்கடி நான் தண்ணி குடிக்கும்போது, "தண்ணி குடிங்கடா பசங்களன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு குடுத்துட்டே இருப்பேன். பட் நெறைய பேரு என்ன தெரிஞ்சவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "அவங்களே வந்து குடிக்கட்டும் குழந்தைங்க. அவங்களுக்கே தாகம் அடிக்கும்போது குடிப்பாங்க. நீ ஏன் குடுத்து பழக்காத?" அப்படின்னு சொல்லிட்டு. பட் நானும் அந்த மாரி 2, 3 நாள் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் என்ன அந்த தண்ணி தாகம் அடிக்குதுன்னு சொல்லக்கூட மாட்டாங்க. ஸோ அடுத்த நாள் ஒரு ₹500 வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் மொய் எழுதி வைக்கிறதா மாரி இருக்கும். அதனாலேயே நானே வந்து குடுத்துருவேன். ஆனா, அதில என்ன இப்ப ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஸ்கூலுக்கு போனா குடுத்து விடுற தண்ணிய அப்படியே ரிட்டர்ன் எடுத்துட்டு வரான். முன்னாடினா கூட தண்ணி பிரேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப தண்ணி எல்லாம் காலி பண்ணிட்டு வருவாங்க. இப்ப அது கூட ஃபாலோ பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து ட்ரை காஃப் ஆயிடுச்சு. அதனால வந்து திரிகடுகம் பவுடர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சுக்கு, மிளகு, நெக்ஸ்ட் திப்பிலி அதெல்லாம் 3யும் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி பால்ல மிக்ஸ் பண்ணி காஃப்லாம் அடிக்கடி வராம இருக்கும். அதனால அத தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுது போகுது இல்லையா? அதனால வந்து கோல மாவு வந்து காலியாகுது. அதனால ரேஷன் பச்சரிசிய நல்லா ஊற வச்சு ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டு கோல மாவு கூட மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போ வந்து நமக்கு கோல மாவும் வந்து நல்லா சூப்பரான பிரைட்டான கலர்ல கிடைக்கும் நம்ம கோலம் போடும்போதும். ஸோ அதை தான் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். காஃப் வந்து அதிகமாக இருக்கிறனால ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸும் நெக்ஸ்ட் வந்து ரசம் சாதம் பொட்டேட்டோ வச்சு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டும் இன்றைக்கி ஃபாஸ்டிங்னால நாங்கள் சிம்பிளான ரெசிபியாகவே இன்றைக்கி முடிச்சு மார்னிங்கும் உளுத்தங்கஞ்சி தேங்காய் துவையலோட முடிச்சாச்சு. ஸோ மார்னிங் வந்து காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே இருந்தது. அது வேறு எதுவும் இல்லை, டீ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக டீயும் எடுத்துக்கிட்டேன்.